வள்ளுவம் போற்றுதும் என்ற ஐயன் வள்ளுவர் திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா நிகழ்வை ஒட்டி தமிழ்நாடு எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கம் நிகழ்வுகளில் ஒன்றான சென்னையின் பெருமைமிக்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கருத்தரங்கத்தில் எனது கருத்துக்களை பகிர்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக தமிழ்நாடு அரசின் பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் இணை இயக்குனர் அவர்களுக்கும் இந்த நூலகத்தின் தலைமை நூலகர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி சில கருத்துக்களை உங்களோடு பகிர விளைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த வெள்ளி விழாவை ஒட்டி வள்ளுவம் போற்றுதும் என்பதை கருப்பொருளாக கொண்டு ஐயன் வள்ளுவர் சிலை இனி பேரறிவு சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்று அழைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக புத்தகத்தை இரண்டு விதமாக வகைப்படுத்துவார்கள். புக்ஸ் ஃபார் த அவர், புக்ஸ் ஃபார் எவர் என்று. புக்ஸ் ஃபார் த அவர் என்றால் அந்த நேரத்துக்கு படிக்கக்கூடிய புத்தகங்கள். நீங்கள் ஒரு நாவல் படிக்கலாம், ஒரு சிறுகதை படிக்கலாம், ஒரு கவிதை வாசிக்கலாம். அது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை நெடுகவும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்ற நூலைத்தான் புக்ஸ் ஃபார் எவர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதுவது அரிதினும் அரிது. ஒரு படைப்பாளி எழுந்த காலத்திலேயே அவர்களுடைய படைப்புகள் மறக்கப்படும். அந்த படைப்பாளி மறைந்து சில ஆண்டுகள் கழித்து அவர் இருந்த சுவடுகளே தெரியாமல் போய்விடும். அவருடைய புகைப்படம் கூட நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி அவருடைய எழுத்துக்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது. ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர் மிகவும் கொண்டாடப்பட்ட படைப்பாளியாக இருந்திருப்பார். ஏனால் அந்த காலத்தை ஒட்டி அவர் எழுதியிருப்பார். அதற்கு பின் அவர் மறக்கப்படுவார். ஆனால் அது செல்வாக்கு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. அதை நாம் அவருடைய புகழ் என்று கருத முடியாது. புகழ் என்பது ஒருவர் வாழ்ந்து மறைந்த பின்னும் எது நிலைத்து நிற்கிறதோ அதுதான் புகழ். வள்ளுவரே சொல்கிறார், பொன்றும் உலகத்து நிலையாக இருக்கக்கூடியது புகழல்லால் வேறு இல்லை என்பதை ஒரு குறளில் மிக தெளிவாக புகழ் என்ற அதிகாரத்தில் பதிவு செய்கிறார். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் புகழ்தான் என்று அந்த வள்ளுவருக்கு அந்த புகழ் என்பது இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. புகழ் என்பது ஒருவர் மறைந்து 100 ஆண்டு கழித்தோ 200 ஆண்டு கழித்தல்ல, 2000 ஆண்டு கழித்தும் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான புகழ். அப்படிப்பட்ட நீண்ட புகழுடையவர் வள்ளுவர். உலகத்திலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும், எந்த ஒரு எழுத்தாளருக்கும் இவ்வளவு உயரமான சிலை கிடையாது. ஒரு மத தலைவருக்கு இருக்கலாம், அரசியல் தலைவருக்கு இருக்கலாம், ஆனால் எழுத்தாளருக்கு என்று ஒரு சிலை என்று நமது தமிழ் சமூகம்தான் வைத்திருக்கிறது. இது எழுத்தாளர்கள் எல்லோரையும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். வள்ளுவம் போற்றும் என்பது எழுத்தை நாம் எப்படி போற்றுகிறோம். எழுத்தாளர்கள் என்பவர்கள் தங்களுடைய காலத்துக்காக மட்டும் எழுதுவர்கள் அல்ல, மொத்த சமூகத்திற்காகவும் எழுதக்கூடியவர்கள். வள்ளுவர் மிக மிக ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. திருக்குறளை படிக்கின்ற பொழுது எப்படி அதை உலக பொதுமறை என்பதற்காக கட்டமைத்திருக்கிறார் என்று எந்த அடையாளங்களும் தெரியாமல் அதை எழுதியிருக்கிறார். தமிழ் என்ற வார்த்தை அதில் இல்லை, சேர சோழ பாண்டியர் என்ற வார்த்தைகள் இல்லை, கங்கை இல்லை, காவிரி இல்லை, எதுவுமே இல்லை அதில். அது எந்த அடையாளத்தையும் காட்டிவிடக்கூடாது என்பதை மிக நுட்பமாக நுணுக்கமாக உலகு என்ற சொல் மட்டும் 53 இடங்களில் வருகிறது. ஸோ உலக பொதுமுறை என்று நாம் இன்றைக்கு திருக்குறளை அழைக்கிறோம் என்று சொன்னால் அது புக் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய, புக் ஆஃப் பவர் என்று சொல்லக்கூடிய, பிரான்சிஸ் பேக்கன் சொல்வார், புத்தகங்களை 2 விதமாக படிக்கலாம். ஒன்று அறிவூட்டக்கூடிய நூல்கள், இன்னொன்று ஆற்றல் அளிக்கக்கூடிய நூல்கள் என்று. புக்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் புக்ஸ் ஆஃப் பவர் என்று திருக்குறள் 2மாக இருக்கிறது. அது ஆற்றல் அளிக்கக்கூடிய நூலாகவும் இருக்கிறது, அறிவு அளிக்கக்கூடிய நூலாகவும் இருக்கிறது. அந்த அறிவிலே 2 விதம் உண்டு. ஒன்று மாறக்கூடிய அறிவு. அதுதான் வாழும் வள்ளுவம் என்ற புத்தகத்தில் வாசை குழந்தைசாமி அவர்கள் தெளிவாக படம் பிடிக்கிறார். திருக்குறள் ஏன் வாழ்கிறது என்பதற்கான மிக அற்புதமான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். வள்ளுவம் என்பது வாழும் வள்ளுவம். அவர் மிகச்சிறிய புத்தகம். அவர் ஆற்றிய 3 உரைகளுடைய தொகுப்பு தான் வாழும் வள்ளுவம். டாக்டர் வாசை குழந்தைசாமிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த புத்தகம். திருக்குறள் பற்றிய 3 புத்தகங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளன. 3மே மிக முக்கியமான புத்தகங்கள். ஒன்று திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய திருக்குறள் அற இலக்கியம் என்ற புத்தகம். 2வது வாசை குழந்தைசாமி எழுதிய
வாழும் வள்ளுவம், மூன்றாவது ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்ற புத்தகம். இப்படி ஒரு இலக்கியத்தை சார்ந்து எழுதிய 3 புத்தகங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்திருக்கிறது என்பதே பெருமைக்குரிய விஷயம். அது திருக்குறளுக்கு அல்லாமல் வேறு எதுக்கும் இல்லை. தமிழுக்கு கதி இருவர் தான் என்று செல்வகேசவராயர் சொல்வார். கம்பரும் திருவள்ளுவரும் என்று. கம்பருக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு வள்ளுவருக்கு கிடைத்திருக்குது என்று சொல்ல வேண்டும். நீங்கள் வேணுமானால் சொன்னால் தமிழ்நாடு கம்பரை விடவும் வள்ளுவரை அதிகமாக கொண்டாடும் அது மாதிரி அரசியல் சூழலை இருக்கிறது என்று சாகித்ய அகாடமி விருது என்பது தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்படுவதல்ல, மத்திய அரசால் கொடுக்கப்படுவது. ஸோ அப்படிப்பட்ட விருதை தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் விருது அரசியலில் வள்ளுவரை அந்த விருது அரசியலையும் தாண்டி அவர் வென்றிருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஸோ வள்ளுவருடைய கருத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு வாழும் வள்ளுவம் என்ற அந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார், வாசை குழந்தைசாமி அவர்கள் சொல்கிறார், திருக்குறள் ஏன் நிற்கிறது காலம் கடந்து என்று சொன்னால், ஒன்று மாறக்கூடிய விஷயங்கள் என்பதை எழுதியிருந்தால் அது இப்போ உதாரணத்திற்கு படை என்று எடுத்துக்கொள்வோம். வள்ளுவர் காலத்திலே 4 விதமான படைகள் இருந்திருக்கும். யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று ரத கஜ துத்த பதாதிகள் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த 4 வகை படைகள் இருந்திருக்கும். இதற்கு வள்ளுவருக்கு எந்த படையை பிரிக்கிறது என்பதை நாம் ஒரு இடத்திலே பார்க்கிறோம். வலிமையை பற்றி சொல்ல வரும்போது, சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பில் பட்டு பாடூன்றும் களிறு என்று சொல்கிறார். மற்ற படைகள் இப்போ குதிரைப்படை என்றால் அம்பு விட்டால் குதிரை காலில், நான் ஒரு கால்நடை மருத்துவர் எனக்கு தெரியும், குதிரையை அம்பு விட்டோம் என்று சொன்னால் காலில் அம்பு விட்டது என்றால் அம்பு வேண்டாம், நீங்கள் காலை மிதித்தாலே உங்களை தள்ளிவிட்டு ஓடிவிடும். காலில் அம்பு விட்டது என்றால் மேலே உள்ள வீரனை தள்ளிவிட்டு குதிரை ஓடிவிடும். அதே போல் தேர் சக்கரங்களில் நீங்கள் அம்பு மலைகளை பொய்தீர்கள் என்று சொன்னால் தேர் சக்கரம் நகராது. நீங்கள் கர்ணன் திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள், அம்பு மலை பொழியும் பொழுது தேர் சக்கரம் நகராமல் நின்றுவிடும். தேர் சக்கரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் தேர் சக்கரங்களை நோக்கி அம்பு விட வேண்டும். ஆனால் தேர்ப்படை கைவிட்டு விடும் வீரனை, குதிரைப்படை கைவிட்டு விடும், காலாட்படை வீரனை நேரடியாக அம்பு விட்டு வீழ்த்தி விடலாம். ஆனால் யானைப்படை மட்டும்தான் எத்தனை அம்புகள் தைத்தாலும் முன்னேறி போய்கொண்டே இருக்கும். எனவே படைகளில் சிறந்தது யானைப்படை தான் என்பது வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது அந்த காலத்தில். அதனால் அதை உவமையாக வைக்கிறார். ஒருவர் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி முன்னேறி செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா, யானை எப்படி அம்புகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்கிறதோ அதை போல என்று. இப்படி எழுதியவர் படைச்செருக்கு படைமாட்சி என்று படைகளின் சிறப்பை பற்றி பேச வரும்போது அங்கே அவர் சொல்லியிருந்தார் இல்லை, படைகளில் சிறந்தது யானைப்படை தான் என்று சொல்லியிருந்தால் அவருடைய இது இன்னைக்கு பொருந்தாமல் போயிருக்கும். எங்கள் யானைப்படையெல்லாம் எப்படிங்க, இப்போ யானைப்படைன்னு ஒன்றும் இல்லை, இப்போ இருக்குது நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி திருக்குறள் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்க. அதனால் மிக கவனமாக படையை பற்றி எழுத வரும்போது என்ன சொல்கிறார், உறுப்புகள் அமைந்து ஊறு அஞ்சா படைதான் சிறந்த படை என்று சொல்கிறார். அந்த படைக்கு தேவையான உறுப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும். இது என்றைக்குமே மாறாத விஷயம். இதைத்தான் நாம் விஸ்டம் என்று சொல்கிறோம். நாலெட்ஜ் என்பது மாறக்கூடியது, நாலெட்ஜ் என்பது அறிவு, மாறக்கூடியது. ஆனால் விஸ்டம் என்பது பேரறிவு, என்றைக்குமே மாறாதது. மெய்யறிவு என்று சொல்வார்கள். மெய்யறிவு என்று சொன்னால் கொஞ்சம் ஆன்மீக சாயல் வந்து விடுகிறது என்ற காரணத்தினால் அதை பேரறிவு என்று சொல்கிறோம். பேரறிவு என்பது என்றைக்குமே மாறாதது, என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம்தான் பேரறிவு. வள்ளுவர் எங்கேயுமே அவர் அறிவு சார்ந்து மட்டும் எழுதவில்லை, பேரறிவு சார்ந்து நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறார். அறிவு சார்ந்தும் எழுதியிருக்கிறார், அப்போ உள்ள தகவல்களை நமக்கு தருகின்ற மாதிரி எழுதியிருக்கிறார், ஓமைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் பேரறிவு சார்ந்து எழுதியதால் காலம் கடந்து திருக்குறள் இருக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. நான் அண்மையிலே இப்போ திருக்குறளை பற்றி பேசுகின்ற பொழுது திருக்குறளுக்கான புத்தகங்கள் எத்தனை இருக்கின்றன என்று, திருக்குறள் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் கீழே உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருப்பார்கள். சில புத்தகங்களை சுமார் 2500 புத்தகங்கள் இருக்கிறது என்று ஒருவரிடம் ஒரு கலெக்ஷனாக வைத்திருக்கிறார், திருக்குறள் நூலகமாகவே வைத்திருக்கிறார். இன்னும் சில பேர் இன்னும் சில புத்தகங்கள் கலெக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். பல்வேறு நபர்களிடம் பேசுகின்ற பொழுது திருக்குறள் பற்றி மட்டும் தமிழிலே சுமார் 7000 புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது எந்த ஒரு நூலுக்குமே இல்லை. திருவள்ளுவர் மாலை நாம் பெருமையாக சொல்வோம். திருவள்ளுவர் மாலையில் இவ்வளவு புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்ட புலவர்கள் வள்ளுவருடைய சிறப்பை பாராட்டி எழுதியிருக்கிறார்கள். இதை போல வேற எந்த நூலுக்கும் ஒரு நூல் இல்லை என்று. ஆனால் ஒரு நூலை பற்றி 7000 நூல்கள் இருக்கிறது என்ற தகவலை அறிகின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம அதையெல்லாம் இன்னும் சேகரித்து வைக்கவில்லை, நாம் சேகரிக்க வேண்டும். அளபடையும் ஆள் பொருளும் என்று ஒரு திருக்குறள் நூல் ஒன்று டிஜிட்டல் அகாடமி, தமிழ்நாடு தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் அதை டிஜிட்டல் பிரதியாக வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அளபடை இலக்கணம் தேவையில்லை என்று எனக்கும் ஒரு மூத்த அதிகாரிக்கும் அப்பொழுதுதான் விவாதம் வரும்பொழுது அளபடை இலக்கணம் எல்லாம் ஏன் சொல்லிக் கொடுத்து மாணவர்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்கிற பொழுது நான் அந்த புத்தகத்தை எடுத்து அவருக்கு அனுப்பி வைப்பேன். திருக்குறளின் நுட்பங்களை நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அளபடை இலக்கணம் அவசியம். அது குறித்து ஒரு நூலே இருக்கிறது பாருங்கள், அது நீங்கள் பணியாற்றிய ஒரு நிறுவனத்திலேயே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று அவர் சொல்வார். இது ஹையர் ஸ்காலருக்கானது, இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கஷ்டம். இதெல்லாம்
நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணி பேசுங்க, கருத்தரங்கத்தில் பேசுங்க, இதையா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் வலியுறுத்துவார். அது இருக்கட்டும், இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்பொழுது நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், திருக்குறள் என்பது எல்லா காலத்திற்குமான விஷயங்களை தன்னுள் பொதிந்து வைத்திருக்கிறது. கியாபி விஸ்வநாதம் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். முத்தமிழ் காவலர் கியாபி அவர்கள், திருக்குறள் உப்பை போல எளிமையானது, வைரத்தை போல கடினமானது. ரெண்டுமே ஒன்றில் இருப்பது தான் நமக்கு ஆச்சரியம். திருக்குறள் என்பது 2ஆம் வகுப்பு குழந்தைக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சொடும், பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும், அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான ஒழுக்கம் எழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், கற்க கசர கற்பவை கற்றவை நிற்க அது என்று எல்லா எளிமையான குறள்களையும் அந்த பேருந்தில் எழுதி வைத்தார்கள் அல்லவா, அந்த மாதிரி எல்லோருக்கும் தெரிந்த குறள்கள் என்று 30-40 குறள்கள் இருக்கும். அதை பள்ளி மாணவர்களுக்கு நாம் சொல்லி மனப்பாடமாக சொல்லி வைக்க முடியும். அதையும் தாண்டி இப்பொழுது குறள் ஒப்புவித்தல் போட்டிக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. மாணவர்கள் 1330 குறளையும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிறார்கள், மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள். எல்லா குறள்களையும் தெரிந்திருக்கிறார்கள். நமக்கு கூட தெரியாது. நான் இவ்வளவு ஆண்டுகளாக பேசி வருகிறேன், எனக்கு எல்லா குறளும் தெரியாது. எனக்கு தெரிந்த குறள் வேணாலும் 200-300 குறள்கள் இருக்கலாம். அதுவே ஒரு அதிகமான மதிப்பீடு தான். 300-400 குறள் இருக்கலாம். அந்த வரி மாறாமல் சொல்ல தெரியுமா என்றால் தெரியாது. எனக்கு ஒரு 300 குறள் இருந்தாலே பெரிய விஷயம். சில சமயம் அவ்வளோ தூரம் சொல்வதற்கு பொன்று முழகத்தின் இந்த குறளை கூட நான் சொல்ல முடியவில்லை. அது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போய், அதாவது நம்மளால் மனப்பாடமாக சொல்ல முடிவதில்லை. ஸோ திருக்குறள் உள்ளத்துக்கு மிக எளிமையானது, மிக மிக எளிமையானது. அவர் அந்த மீட்டருக்கு எழுதியிருக்கிறனால சொல்ல முடியுது. ஒரு கவிதையை பற்றி சொல்கின்ற பொழுது கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொன்னார், இப்போ நவீன கவிதையை பற்றி அவருடைய கருத்தை அவர் பதிவிட்டார். உங்கள் கவிதைகளை நீங்களே சொல்ல முடியவில்லை. நவீன கவிஞர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் எழுதிய கவிதைகளை நீங்களே சொல்லாவிட்டால் அதை மற்றவர்கள் எப்படி சொல்வார்கள், எப்படி அது பிரபலமடையும், எப்படி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேரும் அப்படின்ட்டு. அதுதான் மரபு கவிதையினுடைய பலம். மரபு கவிதையினுடைய பலம் அதில் அந்த மீட்டருக்கு எழுதுறதுனால, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, அந்த மாதிரி வருகின்ற பொழுது அது அந்த ரைமிங்கில் இருக்கிறதுனால செட் ஆகிடுது, ஈஸியாக நம்மளால் மனசில் வைக்க முடியுது. திருவள்ளுவர் அந்த இதில் எழுதுனதுனால, அதுவும் 4 வரியில் இருந்தால் நம்ம மனது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். அவர் அதெல்லாம் மீறி 2 வரியில் எழுதினார் பாருங்கள், அது புரட்சி. அந்த காலத்தில் 4 வரியில் எழுத, வெண்பானாலே 4 வரி தான் அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்குது. இதில் கூட குறள் வெண்பா பற்றி இப்போ தொல்காப்பியர் விரிவாக எழுதலை, தொல்காப்பிய உரையாசிரியர்களும் விரிவாக எழுதலை. ஆனால் வள்ளுவர் அதுலேருந்து மாறுபட்டு 2 வரியில் எழுதினார் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய சிறப்பு. 2 வரி ஈஸி தானே, அப்புறமா எல்லாரும் எழுதியிருக்கலாமே, யாருமே எழுதலை. 2 வரி, அதாவது ஒரு விஷயத்தை வளவளன்னு பேசுறது ஈஸி, கம்மியாக பேசுகிறது தான் சிரமம். ரொம்ப சுருக்கமாக நுணுக்கமாக பேசுறது தான் சிரமம். அதனால வள்ளுவர் ரொம்ப வெற்றி பெற்ற வடிவம் அப்படின்னா, குறள் அப்படிங்கிறது பொது வடிவம் தான். குறள் என்றாலே அது திருக்குறள் என்று ஆகிவிட்டது. ஔவை குறள் என்று ஒன்று இருக்கிறது. அது ஏறோ பிற்காலத்தில் வேறோ ஒரு ஔவையார் எழுதியது. அது ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறது. அது இந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அப்படி ஒரு குறள் இருக்கிறது என்பதை சில பேர் சொன்னால்தான் நமக்கு தெரிகிறது. அதிலிருந்து இருக்கக்கூடிய நானும் அதிலிருந்து சில குறள்களை படித்து விடலாம் என்று பல முறை முயற்சி செய்து தோல்வியுற்றிருக்கிறேன். அதிலிருந்து எந்த குறளையும் ஔவை குறளில் என்னால் மனப்பாடம் செய்ய முடியவில்லை. ஆனால் திருக்குறளில் காலத்தை வென்று நிற்கிறது என்று சொன்னால், அந்த பா வகையையும் காப்பாற்றி இருக்கிறது, அந்த இலக்கியத்திற்கான சிறப்பையும் காப்பாற்றி இருக்கிறது, தமிழினுடைய அந்த 2000 ஆண்டு பழமையும் காப்பாற்றி இருக்கிறது. எல்லோரையும், அதாவது திருக்குறளுடைய சிந்தனை மரபு என்பது ரொம்ப முக்கியம். அது பாதிக்காத தமிழ் எழுத்தாளர்களே இல்லை. திருக்குறளுடைய சிந்தனை மரபு எல்லோரிடமும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு திருக்குறளில் நான் சமீபத்தில் ஒரு இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சலபதி அவர்களை பேட்டி எடுத்தேன். வெங்கடாசலபதி அவர்களை நாம் இங்கு நடத்தக்கூடிய பன்னாட்டு புத்தக திருவிழாவுக்காக முக்கிய இலக்கிய ஆளுமைகளை எல்லாம் நான் நேர்காணல் செய்து வருகிறேன். அதற்காக சலபதி அவர்களை பேட்டி எடுத்த பொழுது அவர் புதுமைப்பித்தன் ஆய்வாளர், வஉசி ஆய்வாளர், பாரதி ஆய்வாளர். அதனால் அவரிடம் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது புதுமைப்பித்தனை பற்றி பேசுகின்ற பொழுது அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு பிடித்த கதைகளிலே புதுமைப்பித்தன் எந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டேன். நீங்கள் வழக்கமான கதைகளை விட்டுவிட வேண்டும், சாப விமோசனம், அகலிகை, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், இது எல்லோருக்கும் தெரிந்த கதைகள். அதை விட்டு வேறு கதைகள் சொல்லுங்கள், நான் உங்களுடைய பார்வையில் உள்ள கதையை நான் படிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், கல்யாணி என்ற கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போதுமே புதுமைப்பித்தனிடம் பெண்களை நோக்கிய ஒரு பரிவு இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். சரி, ஓகே என்று சொல்லிவிட்டு நான் சமீபத்தில் கல்கத்தா செல்ல வேண்டியிருந்தது. அப்போ விமானத்தில் அந்த கதையை எடுத்துகிட்டு போய் அந்த கதையை படித்தேன். மிக அற்புதமான கதை, அவர் சொல்வது போலவே மிக அற்புதமான கதை, நீங்கள் படிக்க வேண்டும். நான் அந்த கதை முழுவதும் சொல்ல விரும்பவில்லை, அந்த கதையினுடைய சாரத்தை சொல்லிவிட்டு திருக்குறளுக்கு அது எப்படி தொடர்புபடுகிறது என்பதை மட்டும் நான் சொல்ல வருகிறேன். அந்த கதை புதுமைப்பித்தனுடைய அற்புதமான கதை, பெண்கள் மீது ஒரு பதிவோடு எழுதப்பட்ட கதை, கல்யாணி என்ற கதை. அங்கே ஒரு வயதான ஒருவருக்கு ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். குடும்ப வறுமை சூழல் காரணமாக ஒரு 70 வயது
ஒரு முதியவர் ஒருவர் ஒரு இளம் பெண்ணை 20 வயது பெண்ணை திருமணம் செய்கிறார். அவருக்கு முதல் தாரம் இறந்து விட்ட பின்னால் இவரை திருமணம் செய்தார். சரி, அதுவே ஒரு தவறான விஷயம், பொருந்தாத ஒரு திருமணம். அது ஓகே, நடந்து விட்டது. ஆனால் அந்த அம்மையார் ரொம்ப அவருக்கு விசுவாசமாக இருக்கிறார். ஆனால் அந்த அம்மையாரின் உணர்வுகளை அவர் மதிப்பதே இல்லை. அவர் ரொம்ப எப்பவும் முதல் ஒய்ஃப் பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. அது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப திட்டுறாரு. எப்போது பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாரு. இவங்களுக்கு உணர்வுகளுக்கு சுத்தமாக மதிப்பே கொடுப்பதில்லை. அதனால் இந்த அம்மா ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டு இவங்க இந்த மாதிரி அமைதியாக பேசி பார்க்குறாங்க. இல்லை, அதெல்லாம் புதுமைப்பித்தன் மிக ரொம்ப நாசுக்காக அதில் கதையில் எழுதியிருக்கிறார். புதுமைப்பித்தனுடைய கதைகளில் ரொம்ப முக்கியம் அவர் எந்த ஒரு பாலுறவு விஷயங்கள் வந்தால் கூட அதை வெடுக்கென்று சொல்லிவிட்டு போய்விடுவார். அவர் கொஞ்சம் கூச்ச சுவாபம் உடையவர் என்று அவரை ஆய்வு செய்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஜெயமோகன் எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு கூச்ச சுவாபம், அதனால் நின்றுலாம் பேச மாட்டார், டக்கு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் என்று. அந்த மாதிரி கூப்பாரா போன்ற எழுத்தாளர்கள் பின்னால் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் அதை பற்றி விரிவாக பேசுவார்கள். தி ஜானகிராமன் போன்றவர்கள் எல்லாம். இவர் அப்படி பேச மாட்டார், டக்குன்று கடந்து விடுவார். அதுதான் அவருடைய கதையில் இருக்கக்கூடிய சிறப்பு. அது மாதிரி இருக்கிற பொழுது அந்த ஊருக்கு இன்னொரு இளமையான அவர் ஏதோ ஒரு பணியில் இருக்கிறார், வருகிறார். அந்த ஊரில் சாப்பிடுவதற்கு வேறு வசதிகள் கிடையாது. இது 2 பேரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர் வீட்டில் அவர் உணவு உண்பதற்கு அந்த பெரியவர் ஏற்பாடு செய்து, எங்களுடைய வீட்டிலேயே சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். அந்த இளையவர் வருகின்ற பொழுது இந்த அம்மையார் சாப்பாடு பரிமாறுகிறார், சாப்பிடுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த அம்மையார் அவர் முன்னிலேயே அந்த இளம் மனைவியை அவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார். அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. திரும்ப தன்னோட கணவனிடம், நீங்கள் அவர் இருக்கும்போது திட்டக்கூடாதுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் கேட்பதில்லை. அப்புறம் அடுத்த நாள் இதே மாதிரி வருகிறார். அந்த வருகிறவர் ரொம்ப நல்லவர். அவர் வருவார், குளிந்த தள்ளி நிமிராமல் சாப்பிட்டு விட்டு போய்விடுவார். அடுத்த நாள் வருவார். வருகின்ற பொழுது இந்த அம்மா ஏதோ சாதம் வைக்கும் பொழுது கை தவறிடுது. கொஞ்சம் திட்டிடுவாரோன்னு பயந்துக்கிட்டே வைக்கிறாங்க. சாதம் கொட்டிடுது. அது வழக்கம் போல் திட்டார். அவர் திட்டின உடனே இந்த அம்மாவுக்கு அப்படி கண்ணீர் விழுந்துச்சு. அப்போ தான் இந்த இளையவர் நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த பெண் கண்ணீர் விடுகிறது. ஐயோ, நம்ம இந்த அம்மா அழுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பெண் பார்த்தோன்னே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இவர் வயது என்ன, அவருக்கு நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. அப்போ தற்செயலாக பார்க்கும்போது இவர் 20 வயது பொண்ணு, இந்த ஒரு 70 வயது இவர் திருமணமாக இருக்குது, இவர் எப்படி திட்டுறாருன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அதனால சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர்களோட சந்திக்கிறார்கள். சந்திக்கின்ற பொழுது 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கொள்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், உங்களுக்கு எனக்கு இந்த இதில் கஷ்டப்படுறதில் 2 பேரும் மனம் விட்டு பேசுகிறார்கள். அப்போ சொல்கிறார், நீ என்னோடு வந்து விடு, நாம் போய்விடலாம், இந்த உறவை முறித்து கொண்டு வந்து விடு என்று சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு இவர் சொல்வது பிடித்திருக்கிறது, இதமாக இருக்கிறது, பேசுவது நன்றாக இருக்கிறது. ஆனால் அவரால் அந்த உறவை விட்டு வருவதற்கு அவருக்கு மனதில்லை. நீங்கள் இங்கே வேணாலும் இந்த ஊரிலே வேணாலும் இருங்களேன், நாம் பேசலாம் என்று அந்த அம்மாள் சொல்கிறாரே தவிர, அவருக்கு என்ன அந்த அம்மா நினைக்கிறார் என்றால், இவர் என்னதான் என்னை திட்டினாலும் என் கணவர், அவர் என்னை சந்தேகிப்பதில்லை, என்னுடைய ஒழுக்கத்தை அவர் சந்தேகிப்பதில்லை. அப்படி சந்தேகிப்பதாக இருந்தால் ஒரு இளம் வாலிபர் என் வீட்டில் சாப்பிட வைத்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட அளவுக்கு என் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, நான் உங்களோடு வருவது சரியாக இருக்காது என்று அவர் சொல்கிறார். ஆனால் அவர் அப்படி வேண்டாம், நான் உன்னோடு இருக்க தயாராக இல்லை என்று அவர் கிளம்பி போய்விடுகிறார். அப்பொழுது கதை முடிகிறது. கல்யாணியுடைய வாழ்க்கை அந்த ஆற்றங்கரையில் பேசுகிறார்கள். எத்தனையோ குமிழிகள் உடைவது போல கல்யாணியின் வாழ்க்கையிலும் ஒரு குமிழி உடைந்தது என்று. ஸோ அது உடைந்தது என்றால் அடுத்து மீண்டும் குமிழிகள் வருமா வராதா என்பதையெல்லாம் நமக்கே விட்டு விடுகிறார். அடுத்தது இதுபோல் குமிழிகள் வருமா வராதா, அது என்ன ஆகும் என்பதை அவர் முடிக்காமல் அந்த கதையை, எப்போதுமே கதை முடிவதற்கு முன்னாலே நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் அற்புதமாக அந்த கதையை நிறுத்தி விடுகிறார். அதுதான் அந்த சொல்ல வந்த விஷயம், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. ஸோ இப்போ இந்த கதையை கொண்டு நீங்கள் பரிமேலழகர் திருக்குறளுக்கு வைப்பு முறை எப்படிலாம் வைக்கப்படும் என்று பார்க்கின்ற பொழுது, பொறையுடைமை என்ற அதிகாரத்தை எங்கே வைக்கின்ற பொழுது, பிறனில் விளையாமைக்கு பின்னால் தான் பொறையுடைமை அதிகாரம் வரும். அந்த அதிகார வைப்பு முறைக்கு பரிமேலழகர் ஒரு விளக்கம் எழுதுவார். எந்த அதிகாரத்துக்கு பின்னால் எந்த அதிகாரம் வருகிறது என்று. உதாரணத்துக்கு கல்விக்கு பின்னால் கல்லாமை வருகிறது. ஏன்னால் படிக்காவிட்டால் படிக்கிறதனுடைய சிறப்பு கல்வி அதிகாரத்தில் பேசப்படுகிறது. படிக்காமையினுடைய இழிவு கல்லாமை அதிகாரத்தில் வருகிறது. அதற்கு பின்பாக அறிவு என்ற கேள்வி என்ற அதிகாரம், படிக்காவிட்டாலும் விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால் அதற்கு பின்பு கேள்வி என்ற அதிகாரம் வருகிறது. கேள்வி என்ற அதிகாரத்துக்கு பின்னால் அறிவு என்ற அதிகாரம் வருது. படிக்க படிக்க கேட்க கேட்க அறிவு பெருகும், அதனால் அதுக்கப்புறம் அறிவு என்ற அதிகாரம். இவை எல்லாம் இருந்தால் நாம் குற்றங்களை நீக்கிக் கொள்வோம், அதனால் குற்றம் கடிதல் என்ற அதிகாரம் என்ற அதிகார வைப்பு முறைக்கு பரிமேலழகர் அற்புதமாக உரை செய்து கொண்டே போவார். அதை போல இந்த பொறையுடைமை என்ற அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது அவர் சொல்வார், பிறனில் விளையாமை என்பது ஒரு முக்கியமான அதிகாரம். ஒருவருடைய தவறுகளிலெல்லாம் மிகப்பெரிய தவறு என்பது
பிறனில் விளைதல், மற்றவர் மனைவி மீது ஆசைப்படுவது என்பது மிக மோசமான தவறு. அரண்கடை நின்றாரெல்லாம் பிறன்கடை என்று சொல்கிறார். எல்லா அறங்களிலும் பொய் சொல்வதை விட, கல் உண்பதை விட எல்லாவற்றிலும் மோசமான தவறு இதுதான். இதை செய்தால் அவருக்கு மன்னிப்பே கிடையாது என்பது போல வள்ளுவர் பேசுகிறார். பேசிவிட்டு, ஆனால் உலகியல் என்பது வேறு, ஐடியலிசம் என்பது வேறு, ரியலிசம் என்பது வேறு. உலகியல் என்பது நாம் நினைப்பது போல எல்லோருமே ஐடியலிஸ்டிக்காக இருப்பது இல்லை. அங்கங்கே சில தவறுகள் பிறழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆனால் அதற்காகத்தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், பின்னால் பொறையுடைமை என்ற அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி எல்லோருமே இந்த 100% பர்ஃபெக்டாக இருந்துவிட முடியாது. அதனால்தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கிறார்கள், தங்கள் கணவர்களை பொறுத்து கொண்டு வாழ்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கிறது என்பதை வள்ளுவர் இந்த அடிப்படையில் வரிசையில் வைத்து நிரூபிக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு வரக்கூடிய புரட்சிகரமான சிந்தனைகள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வள்ளுவத்திலேயே வேறு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சிறை காக்கும் காப்பு என் செய்யும், பெண் நிறை காக்கும் காப்பே தலை. இந்த இதற்கு சொல்லுகிற பொழுது, நான் சமீபத்தில் எழுத்தாளர் மீனா கந்தசாமி ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். அவரை பேட்டி இருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், இந்த திருக்குறள் பாடல் இன்பத்துப்பாலில் எங்கேயுமே மனைவி என்ற வார்த்தை இல்லை, மாதர் என்ற வார்த்தை வருகிறது, ஒன்றொடி என்ற வார்த்தை வருகிறது, எங்கேயுமே மனைவி என்ற வார்த்தை இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் இதை சொன்னேன். அவர் அதை எழுதுகின்ற பொழுது அதை எழுதுகிறார். இது ஒரு வழக்கமான மரபு முறை. களவியல் கற்பியல் என்று பிரிப்பது திருக்குறளை. களவியல் என்பது திருமணத்துக்கு முந்தைய வாழ்வு, கற்பியல் என்பது திருமணத்துக்கு பிந்தைய வாழ்வு. எனவே அது களவியலில் இந்தந்த அதிகாரங்கள், கற்பியல் இந்த அதிகாரங்கள் தான் இன்பத்துப்பாலை பிரித்திருக்கிறார்கள். அதுதான் மரபு, அப்படித்தான் சொல்வது வழக்கம். இவர் அதையெல்லாம் உடைத்து விட்டு கட்டுடைப்பு என்று நவீன இலக்கியத்தில் ஒரு மரபு இருக்கிறது. அதை தனித்தனியாக ஒரு அதிகாரத்தையும் பார்க்கறது. இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே அடங்காமல் அவர் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே ஏன் ஒரு காதலன் காதலிக்கிடையே நடந்த உரையாடலாக இருக்கக்கூடாது, 2 பேருக்குள்ளே நடந்த உரையாடல், கணவன் மனைவி என்று அங்கே வரவில்லையே. திருவள்ளுவரை எங்கேயுமே மனைவி என்று சொல்லவில்லை. அவர் அறத்துப்பாலில் சொல்கிறார், இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. இல்லவள், இல்லம், இன்பம், அந்த வார்த்தையெல்லாம் அங்கே வருது. ஆனால் இன்பத்துப்பாலில் எங்கேயுமே இல்லவள் என்று வரவில்லை. அதனால் அவர் என்ன சொன்னார், மீனா கந்தசாமி அவர்கள், நான் இதை மொழிபெயர்த்தேன். அவர் தான் ஃபர்ஸ்ட் உமன் டிரான்ஸ்லேட்டர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் பெண் மொழிபெயர்ப்பாளர் அவர் தான். புக் ஆஃப் டெசைர் என்று காமத்துப்பாலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். பெண் குயின் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் பெரிய பேட்டி கொடுத்தார். அது மிக முக்கியமான மொழிபெயர்ப்பு. ஆனால் அதில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். எப்பொழுதுமே கான்ட்ராவர்சியான விஷயங்கள் தான் பிக்கப் ஆகும். அதில் திருக்குறள் மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டார். அது எல்லாம் அது எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடு என்று சில பேர் கொதித்து போய் அதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர் சொல்லவில்லை, நான் மனைவியாகவும் இருக்கலாம், மனைவி இல்லாமல் அது காதலியாகவும் இருக்கலாம் என்று சொன்னேனே தவிர மனைவியாக இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த விஷயம் திரிக்கப்பட்டு அது காமத்துப்பால் முழுக்கவே காதலிக்கும் காதலனுக்குமான உரையாடல். அங்கே மனைவியே இல்லை, மனைவியே தேவையில்லைங்கிற மாதிரி யாரோ அதை திரித்து அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்டார்ஷன் என்று சொல்வார்கள், தகவல் பிறழ்ச்சி, அதில் மாறி மாறி அவருக்கு பயங்கரமான கண்டன கணைகள் பல இதுலேருந்து. இப்போ தான் உங்களுக்கு தெரியுமே, வாட்ஸ்அப்பில் 1ன்னா 2 பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், அவங்க ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா, அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஏமா நீ சொன்னது ரைட். அவங்க அப்பாவை நீ பெரிய புரட்சி பண்ணியிருக்கமான்னு சொல்லிட்டாரு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லைம்மா, இது நீ கேஷுவலாக எடுத்துக்க, இது ஏன் இப்போ எவ்வளோ புறம் பண்ண, எந்த புருஷம்மா பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறான், எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் எழுதுறதோடு சரி, அதுக்கப்புறம் யார் எழுதுறது அப்படின்னு அவங்க ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க. எங்கள் அம்மா தான் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வள்ளுவர் அதை தெரிந்து பயன்படுத்தினாரா தெரியாமல் பயன்படுத்தினா தெரியல. அவர் வார்த்தைகளை மிக கவனமாக பயன்படுத்தக்கூடியவர். அங்கே எங்கேயுமே பயன்படுத்தவில்லை என்பது அது ஒரு காதலி, மனைவியும் காதலியாக இருக்கலாம், இல்லை என்று நாம் சொல்ல மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது காதலன் காதலிக்காக உரையாடல். ஒவ்வொருத்தருக்கான டியூட்டியை பற்றியும் பேசுகிறார். அரசனுக்கான டியூட்டியை பேசுகிறார், அமைச்சருக்கான டியூட்டியை பேசுகிறார், இல்லற வாழ்வில் உள்ளவர்களுக்காக பேசுகிறார், துறவிகளுக்கான டியூட்டியை பேசுகிறார். இல்லறவியல் துறவியில் நாம் வகுத்து கொண்டது. இப்போ கோபப்படக்கூடாது என்பதை, வெகுளாமை என்ற அதிகாரத்தை நாம் துறவரவியலில் வைத்திருக்கிறோம். அதற்காக மற்றவர்கள் எல்லாம் கோபப்படலாம் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா கோபம்ங்கிறது துறவிகளுக்கு அதிகம் வரும். இந்த முனிவருக்கு கோபம் சாபம் கொடுத்தாரு, விஸ்வாமித்திரருக்கு கோபம் அதனால் அதை வெகுளாமை கோபப்படக்கூடாதுங்கிறது முனிவர்களுக்கு அந்த அந்த அதிகாரத்தில். துறவிகளுக்கு, இல்லறத்தில் இருப்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது சிரமம். ஆனால் நீ துறவி, எல்லாத்தையும் துறந்தவன், உனக்கு என்ன கோபம் வர வேண்டி இருக்கிறது என்று வெகுளாமை என்ற அதிகாரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது தான். அதில் திருக்குறள் என்பது தனி மனிதருக்கு சொல்லப்பட்டதா, அல்லது 2 பேருக்கு சொல்லப்பட்டதா, அல்லது சமுதாயத்திற்கு சொல்லப்பட்டதா என்று குன்றக்குடி அடிகளார் தலைமையில் அந்த காலத்தில் பட்டிமன்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் அது தனி மனிதருக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, சமுதாயத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பல்வேறு கருத்துக்கள் கொண்டது தான் திருக்குறள். எல்லோருக்குமான கருத்துக்களும் அதில் இருக்கின்றன. ஆனால் இது பற்றி விவாதங்கள் வருகின்ற பொழுது அதில் உள்ள விஷயங்களையும் அதில் உள்ள இருக்கக்கூடிய புதுசாக அதை பற்றிய விஷயங்கள் நமக்கு வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு தலைமுறைக்கும் தீர்ந்து போகாத விஷயங்கள், நாளைய தலைமுறைக்கும் தீராத
இல்லாத விஷயங்கள் அதில் இருந்து கொண்டே இருக்கின்றன. வர 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 அதில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சினிமா பாடல் பார்த்தீர்கள் கூட அதுக்கான திருக்குறளை நாம் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஒரு கொஞ்சம் பழைய பாடல் நாங்கள் இப்பொழுது கேட்டதில்லை, இப்போ பாடலும் வருவதில்லை, அப்போ கேட்டதில்லை, நாங்கள் கேட்டதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாடல்கள் தான். உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் ஒரு பாடல் வரும், டூயட் பாடல், இதழில் கதை எழுதும் நேரம் இது என்று. அந்த பாடல் கூட ஒரு வரி வரும், நாளும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகமென யார் அதை சொன்னது என்று. ஸோ அந்த பாடலுக்கான மூலம் திருக்குறளில் இருக்கிறது. அது இந்த குறளை நீங்கள் கண்டுபிடித்து என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய குறள் அறிவு பெரிது என்று அர்த்தம். நான் அந்த குறளை எது என்று நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டு விடுகிறேன். ஸோ இந்த குறள் இது வந்து நிலவை பார்த்து, நிலவு வந்து தேயுது மறையுது, அதில் வந்து ஒரு களங்கம் இருக்கிறது, ஒரு சின்ன இது இருக்கிறது, கருப்பு இருக்கிறது. ஆனால் தலைவி முகத்தில் அது இல்லை. தலைவி முகம் எப்பொழுதுமே நிலவு போல இருக்கிறது. எனவே தலைவி வந்து எப்படி, யார் நிலவை பார்த்து தலைவி முகம் என்று சொன்னது, நாளும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகம் என்று யார் அதை சொன்னது என்று ஒரு தலைவன் பாதுகாப்பாக அந்த பாடலில் வருகிறது. அதற்கான மூலம் திருக்குறள் இருக்கிறது. தீ சுடுகின்றதே, அதாவது மழை சுடுகின்றதே அது காதலா, தீ குளிர்கின்றதே அது காதலா, இந்த மாற்றங்கள் ஒன்னாலே உருவானதா என்று கவிஞர் பழனி பாரதி ஒரு பாடலில் எழுதியிருப்பார். அது குருவங்கால் தீ ஆண்டு பெற்றாள் இவள் என்று சொல்லக்கூடிய திருக்குறளிலிருந்து வந்த மரபு. ஸோ இன்றைக்கு திரைப்பட பாடல்களில் கூட வரக்கூடிய விஷயங்கள் கண்ணதாசன் நிறைய எழுதியிருக்கார். யான் நோக்குங்கால் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இந்த குறளுக்கு பயங்கரமான பட்டிமன்றங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். ரொம்ப 2 பேர் பார்த்துக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. ஏன்னா இன்பத்து பால் குறள் தான் சொன்னாதான் இளைஞர்கள் படிப்பாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது கருத்தரங்கன்னு வச்சுட்டு பூராம இன்பத்து பாலாக சொல்லிட்டு இருக்கேன். நான் வள்ளுவம் போற்றுறதும்னு எங்கர் ஜென்ரேஷனுக்கு தான் போய் சேரணும். அதுக்காக தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஸ்கூலில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஊக்கமுடைமையெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் நான். ஸோ அதனால் என்னுடைய தொழிலே ஊக்கமுடைமை பேசுகிறது தான். ஊக்கமுடைமை பேசியே நான் பாதி வாழ்க்கையை கழிச்சிட்டேன். அதனால் அது வந்து இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். யான் நோக்கம் கால நில நோக்கம் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இந்த குறளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. கண்ணதாசன் எழுதுகிறார் பாட்டில், விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, ஒன்னை நீ பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இது ஓவியம் கூட வரைந்து வைத்திருந்தார்கள். நாங்கள் இந்த மாவட்ட நூலகத்திற்கு போகும்போது அற்புதமான நூலகம், முதல் ஓவியமாக அதை வைத்திருந்தார்கள். அப்போ வந்து பாலகிருஷ்ணன் சார் கூட சொன்னாங்க, நல்ல வேலை முதல்ல இந்த குறளை வச்சுருக்கீங்க, இப்போ தான் பசங்க வந்து உள்ளே வருவாங்க, நீங்கள் நல்ல வேலை அகர முதல்ல எழுத்தெல்லாம் வச்சுருந்தா அப்படியே போயிருப்பாங்க எல்லாரும், முதல் குறளை இதை வச்சுருக்கீங்க, அதனால நம்ம வந்து மொத்த கண்காட்சி மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன சந்தேகம் ரொம்ப காலமாக கேட்டுட்ருக்காங்க இந்த குறளில். யான் நோக்கும் கால், நான் பார்க்கும்போது நிலத்தை பார்க்குறேன், நான் பார்க்காத போது என்னை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்ட்டான். இப்போ நான் பார்க்காத போது என்னை பார்த்து அவள் சிரிப்பது எனக்கு எப்படி தெரியும் இல்லையா? நான் பார்க்கல, நான் பார்க்கும்போது என்னை பார்த்து அவள் சிரிக்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பட்டிமன்றங்கள்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, விடை கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய நம்ம ஆராய்ச்சியில் நம்ம ரொம்ப சாதாரண ஆட்கள் இல்லை, பயங்கரமான ஆராய்ச்சி. அதில் வந்து நோக்கு அப்படிங்கிறது வேறையா, பார்வை அப்படிங்கிறது வேறையா. பொது நோக்கு அப்படின்னா, பார்வைங்கிறது சாதாரண பொது நோக்குதல் காதலர் கண்ணே உள்ள அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்கிறார். அதாவது எல்லாருக்கும் சும்மா சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, அது வேற, காதலோடு பார்க்குறது வேற, 2 பார்வை இருக்குது. அதனால் சாதாரணமாக பார்த்துட்ருக்காங்க பார்க்கும்போது, ஆனால் வந்து ஒரு ரகசியமான பார்வை ஒன்று இருக்குது, அதுதான் நோக்கு. அந்த நோக்கு வந்து நான் பார்க்காத போது தான் என்னை அந்த மாதிரி பார்ப்பேன், மற்றபடி பார்க்கும்போதெல்லாம் உன் கண்ணில் காதல் இருக்க மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நுணுக்கமாக நோக்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நுண்ணோக்கி, தொலைநோக்கி, ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த நோக்கிங்கிற வார்த்தையை கலைச்சொல்லுக்கு கொண்டு வந்திருக்கும். திருக்குறள்லேருந்து நிறைய கலைச்சொற்கள் வந்திருக்கு. அறிவியல் கலைச்சொற்கள், இறையாண்மை, சாவர்னிட்டின்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து திருக்குறள்லேருந்து தான் வந்திருக்கு. ஆட்சி மொழி சொல் நிறைய, வேளாண்மைங்கிறது வள்ளுவர் வந்து உதவிங்கிற பொருளை பயன்படுத்துகிறார். அதை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நிறைய சொற்கள் திருக்குறள்லேருந்து வந்திருக்கு, ஆட்சி மொழி சொற்கள் நிறைய. நன்றிங்கிற சொல், வணக்கம்ங்கிற சொல் கூட அதில் திருக்குறள்லேருந்து தான் வந்திருக்கு. நிறைய சொற்கள் வந்து நம்ம திருக்குறள்லேருந்து எடுத்துருக்கோம், நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். திருக்குறள்லேருந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அதுலேருந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் வந்து போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதை நம்ம அடிக்கடி நம்ம இப்போ இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சிறை காக்கும் காப்பு என் செய்யும் பெண் நிறை காக்கும் காப்பே தலை, இந்த குறள் வந்து சில பேர் ரொம்ப ஒரு ஒரு பிற்போக்கான குறள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த குறளை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து கோவப்படுறாங்க. பெண்களை வந்து பெண்ணியல்வாதிகளுக்கே இந்த குறளுடைய பற்றிய விவாதங்களை வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த குறள் வந்து சமீபத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில், ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியத்தில் வந்து ஒரு இலக்கண விதி இருக்குது, அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அதாவது வேற்றுமை உறுப்புகள் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஐ ஆள்கு இன்னது கண், 2 3 4 5 6 7 இந்த வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. 1வது வேற்றுமைக்கு 8வது வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. கூங்கிறது 4வது வேற்றுமை.
இப்போ வந்து அவர் உனக்கு யார் அப்படின்னு கேட்டால் அவர் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லலாம். அவள் உனக்கு யார் அப்படின்னா அவள் என் தங்கை, அவள் எனக்கு தங்கைன்னு சொல்லலாம். அவன் உனக்கு யார், அவன் எனக்கு அண்ணன் சொல்லலாம். ஸோ இந்த உறவுகளை குறிக்கும் பொழுது எனக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்குன்னு சொல்கிறது கூ அப்படிங்கிற வேற்றுமை உறவு தான் வரும். உறவுகளை குறிக்கின்ற பொழுது அப்படி சொல்கிறது தான். இது எனது கை அப்படின்னு சொல்லலாம். இது கைங்கிறது என்னுடைய உடைமை, அதனால் அதை சொல்லலாம். இது எனது வீடுன்னு சொல்லலாம். எனது வீடுங்கிறது என்னுடைய உடைமை, பொசஷன். பொசஷனுக்கு வந்து 6ஆம் வேற்றுமை உறவு வரும். ஆனால் உரிமைக்கு வந்து கூ என்ற 4ஆம் வேற்றுமை உறவு தான் வரும். அப்போது அவள் எனக்கு மனைவி அப்படிங்கிறது தான் சரி. அவள் எனது மனைவி அப்படிங்கிறது தவறு. எனது மனைவி உங்களுடைய உடைமை கிடையாது. அவங்க வந்து எனது மனைவி இல்லை, எனக்கு மனைவி. அதனால தான் இந்த இந்த வேற்றுமை உறவுல பிரச்சனை வர வேண்டாம், பழைய தமிழ் புரியாது அப்படிங்கிறனால என் மனைவின்னு சொல்லிடுறோம். அதில் வந்து வேற்றுமை உறவே போடாமல் என் மனைவின்னு எழுதிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறோம். இதை சரியாக இலக்கணப்படி சரியாக சொன்னோம்னா எனக்கு மனைவின்னு தான் சொல்லணுமே தவிர எனது மனைவின்னு சொல்லக்கூடாது. இது வந்து பல பேர் எழுதியிருக்காங்க. தமிழ் இலக்கணத்தை நுணுக்கமாக கற்றவர்கள். கலைஞர் அவர்களே தொல்காப்பிய பூங்கால இதை பற்றி எழுதியிருக்கார். ஒரு பத்திரிகை கொண்டு வந்து கொடுப்பாரு. கத்திரிக்கை கொடுத்து அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். கலைஞருக்கு நகைச்சுவை உணர்வு உண்டு இல்லையா? அந்த பத்திரிக்கை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, என்னங்க பத்திரிக்கையில் தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன ஏதோ எழுத்துப்பிழை கூட கண்டுபிடிச்சிட்டார் போல, ஒரு பழக்கமாக கண்டுபிடிப்பாருன்னு சொல்லிட்டு, என்ன தப்பு அப்படி ஐயா அப்படின்றார். இல்லையா பத்திரிக்கையில் என் மகன் போட்டிருக்கீங்களா, தப்பாச்சே அப்படின்றாரு. அவர் பதறி போயிட்டார். என்னடா இது, நான் பையனை வளர்த்துக்கிறது கல்யாணம் பண்ண போகிறேன், இருந்தாலும் இவர் குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு மாதிரி என் மகன் அப்படிங்கிறது தப்புங்கிறாரு. அவன் ஏன் பையன் தானே, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்னமோ பிரச்சனையை பண்ணுற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் போட்டிக்கு தப்புங்க அப்படின்றாரு. இல்லைங்க ஏன் அப்படி இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் தப்பாக பேசலை, நீங்கள் பயந்துடாதீங்க. எனக்கு மகன் போடணும், எனது மகன் போட்டிருக்காரு. எனது மகன் போட்டிருக்க தப்பு. நீங்கள் ஒன்று எனக்கு மகன் போட்டால் தான் தொல்காப்பிய இலக்கணப்படி சரி, அப்படின்லாம் எனது மகன் போடக்கூடாது. அவர் வந்து உங்களுக்கு உடைமை பொருள் கிடையாது. அது வந்து என் மகன் போடணும். எனது மகன் போட்டிருக்க தப்பு, என் மகன் போட்டால் சரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ வந்து அவருக்கு நிம்மதி, அப்பாடி நல்ல வேலை, அது பரவாயில்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு, அதை வந்து பரவாயில்லன்னு சொல்லி அவர் வந்து திருப்தி அடைகிறார். அப்போ வந்து இலக்கணத்தை சொல்வதற்கு இது வந்து ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தொல்காப்பிய பூங்கால ஒரு சாப்டரில் கலைஞர் எழுதியிருக்கார். ஸோ இந்த விவாதம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்திய திருமண சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த அடல்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது அந்த ஒரு கணவனுக்கு வந்து ஒரு வேறு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், அவர் வந்து அதை வந்து பெருசாக யாரும் பெருசுப்படுத்துறது இல்லை. இதே இது மனைவிக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள வந்து அந்த மனைவியினுடைய யார் தொடர்பில் இருக்காரோ அவருக்கு வந்து தண்டனை வாங்கி தரலாம் அந்த கணவன் வழக்கு போட்டு அப்படின்னு இருந்தது. ஒரு சட்டம் இருந்தது, ரொம்ப காலமாக இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கூட அந்த சட்டம் இருந்தது. இதை வந்து பெண்ணியல்வாதிகள் எடுத்துருந்தாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு, பெண்களுக்கு மட்டும் என்ன சட்டம். ஆனால் பெண்களுக்கு அதில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. மனைவி தப்பு செய்தா இருந்தாலும் கூட பெண்கள் தவறு செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்திய பண்பாட்டினுடைய ஆழமான கருத்து. அந்த பெண்ணை மனதை கெடுத்தவர் இன்னொருவர், இவங்க திருமண பந்தத்துக்கு புறம்பாக அந்த பெண்ணை நடக்க வைத்தவர் இன்னொரு ஆண் என்பதால் அந்த ஆண் மீது குற்றம் சாட்டி அவருக்கு வந்து 2 வருடம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அங்கிற உரிமை வந்து அந்த கணவருக்கு இருந்தது. அது வந்து இருந்தது. இதை வந்து பெண்ணியல்வாதிகள் இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு சமயத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இது தவறு. அந்த மாதிரி இருந்தால் அந்த ஆணுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய உரிமை கணவனுக்கு கிடையாது. கணவன் மனைவி மட்டும் கணவனுடைய பொசஷன் கிடையாது. எப்படி மனைவிக்கு வந்து அந்த உரிமை கிடையாதோ, மனைவி வந்து விவாகரத்து தான் செய்யலாமோ, அதே மாதிரி கணவனும் அது மாதிரி அந்த மனைவியினுடைய நடத்தையில் சரி என்று சொன்னால் விவாகரத்து செய்யலாம். அவ்வளோதான். அது வந்து மன முடிவு செய்து கொள்ளாமே தவிர அந்த ஆணை கண்டுபிடித்து தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இந்த கணவனுக்கு கிடையாது என்று ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து விட்டார்கள். மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது பெண்ணியல் வாதத்தில் மிக முக்கியமான இது பற்றி பேசும்பொழுது திருக்குறளில் இந்த கருத்தை திருவள்ளுவர் அன்றைக்கே எழுதியிருக்கிறார். இது வந்து பயங்கரமான புரட்சிகரமான ஜட்ஜ்மெண்ட் என்று அவ்வளவு ஆங்கில நாளிதழ்களில் அவ்வளோவா பேசினார்கள். அப்படி நான் விகடன் இயர் புக் தயாரித்து கொண்டிருந்தபோது இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் போட்டு ஒரு பெட்டி செய்தியாக திருக்குறளிலும் தொல்காப்பியத்திலும் அப்பொழுதே இந்த விஷயம் இருக்கிறது என்பதை நான் எழுதியிருந்தேன். பக்கத்திலேயே நாம் ஏதாவது நம்ம வந்து புரட்சிகரமாக எழுதுகிறோம்னு சொல்லி யாராவது சபத்தம் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கன்வென்ஷனல் வியூ என்னங்கிறத ராஜேந்திரன் சார்னு திருக்குறளில் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி இருக்கிறார். அவர் வந்து ஒருமை மகளிர் பற்றி, அதாவது குலப்பெண்களுடைய சிறப்புகள் பற்றி வள்ளுவர் எப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு அதை வந்து இது பண்ணுறதுக்காக அவர்கிட்ட ஒரு ஆர்டிகல் வாங்கி போட்டேன். ஒரு பாக்ஸ் நியூஸ் வாங்கி போட்டேன். எப்போதுமே 2 போடணும் இல்லையா? மதுவிலக்கு வேணும்னா ஒருத்தர் வாங்கி போடுறோம், மதுவிலக்கு வேண்டாம்னா ஒருத்தர் 2 வாங்கி போட்டால் தான் பேலன்ஸ் ஆகும். அதனால் வள்ளுவர் என்ன இப்படி புரட்சிகரமாக சொல்லிட்டார், அப்போ அப்படிலாம் இருக்க வேண்டியது இல்லையா, கற்ப வேண்டியதான், யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் அவருடைய கன்வென்ஷனல் வியூ அவர் எழுத சொன்னேன். இந்த வியூ நாம் போடும்போது இந்த மாற்று கருத்தை சொல்லும் பொழுது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, சிறை காக்கும் காப்பு என் செய்யும்,
நீங்கள் வந்து அடைச்சி வச்சு ஒரு பெண்ணுடைய கற்பை காப்பாற்ற முடியாது. நிறை காக்கும் காப்பே தலை. அந்த பெண்ணாக அவளுடைய கற்பை காப்பாற்றி கொண்டால் அதுதான் தலை சிறந்தது, அதுதான் நிறை. நிறைங்கிறது ஒரு பெண் வந்து தன்னுடைய நாணத்தை விட்டு தன்னுடைய காதலை வந்து இன்னொரு இடத்தில் கொண்டு போய் சொல்வதில்லை. கணவனிடம் சொல்லும்போது கூட, காதலிடம் சொல்லும்போது கூட நாணம் வந்து தாழ்பாலாக இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த இதில் சொல்லும் பொழுது, நிறை அழிதல் என்ற அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, காம கணிச்சு உடைக்கும் நாணம் தாழ் வீழ்த்த கதவு என்று வருகிறார். நிறையனும் நானும் தாழ் வீழ்த்த கதவு என்று. ஸோ காதலிடம் பேசுவதற்கு கூட அந்த நாணம் உடைபட்டுத்தான் அவளால் பேச முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது அவளுடைய கற்பை காப்பாற்றுவது என்பது அவளுடைய கைகளில் இருக்கிறது. நீங்கள் அடைத்து வைத்து காப்பாற்ற முடியாது என்று வள்ளுவர் வந்து அந்த குறளுக்கு செய்திருக்கிறார். அப்படி பொருள் கொள்வதற்கு, நவீன விதமான பொருள் கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்று. இப்போ தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண், இந்த குறளும் ஒரு பழைய காலத்து குறளாக பார்த்து பல பேர் அப்படித்தான் சொல்லி வருகிறார்கள். உண்மையில் அப்படி இல்லை. அதற்கு வந்து உரை செய்வதற்கு எப்படி வேண்டாலும் உரை செய்யலாம். பரிமேலழகர் எழுதிய உரை தான் வந்து தற்காத்து என்றால் தன் கற்பை காத்து என்று எழுதுகிறார். அது அந்த காலத்தினுடைய இது. இப்பொழுது வந்து பெண்கள் முக்கியமாக முன்வைக்கப்படுவது பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம். இப்போ பெரியார் வந்து சொன்னார் இல்லையா, பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு பெண் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றால், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தற்காத்து என்பதால் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் உமன் என்று அதற்கு நவீனமாக பொருள் கொடுக்க முடியும். ஏனென்றால் வள்ளுவர் அதற்கு இடம் வைத்திருக்கிறார். வள்ளுவர் தன் கற்பை காத்து எழுதியிருந்தால் நீங்கள் மாற்ற முடியாது. அது வந்து அந்த டெக்ஸ்ட் தான், அது வந்து பழமையான இதுதான். பரிமேலழகர் தான் அப்படி சொல்கிறார். பரிமேலழகர் சொல்வதில் நமக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை. அவருடைய காலத்துக்கேற்ப அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் தற்காத்து என்பதற்கு தன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதார ரீதியாக தன்னை காத்து கொண்டு என்று நாம் பொருள் சொல்லலாம். தற்கொண்டான் பேணி என்பதற்கு பரிமேலழகர் சொல்வது தன் கணவனை பேணி, அதுதான் முறை. அப்படித்தான் சொல்வது என்பது அந்த காலத்து வழக்கு. அந்த காலத்தில் பெண் என்பதை அவர் வந்து கணவன் தற்கொண்டான் என்றால் தன்னை கொண்டவன், தனக்கு உரிமையுடையவன் என்று ஒரு குடும்பத்து பெண்ணுக்கு சொல்கிறார், குலமகளுக்கு சொல்கிறார். ஆனால் எல்லா பெண்களும் அப்போ கட்டாயம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? கல்யாணம் செய்து கொள்ளாத பெண்கள் எல்லாம் பெண்ணே இல்லையா என்று கேள்வி வருகிறது. இப்போது அன்னை தெரசா இருக்கிறார், அவர் பெண் இல்லையா என்று நமக்கு கேள்வி வருகிறது. தற்கொண்டான் என்றால் தனக்கு உரிமையுடையவர்களை பேணி என்று அந்த குறளுக்கான பொருளை நாம் விரிக்கின்ற பொழுது அந்த பொருள் வந்து இன்னும் விரிவடைகிறது. தற்காத்து என்றால் பொருளாதார ரீதியாக தன்னை காத்துக்கொண்டு, தற்கொண்டார்னால் தனக்கு உரிமையுடையவர்களை பேணி. அன்னை தெரசார் எத்தனையோ பேர்களை பேணுகிறார், அவர் மிகச்சிறந்த பெண்மணி. எனவே தற்கொண்டார் பேணி என்பதற்கு இப்படியும் பொருள் கொள்ள முடியும். இதற்கு வந்து உலகத்தில் வருகின்ற நவீன இலக்கிய கோட்பாடுகள் இதற்கெல்லாம் உரிமை கொடுத்திருக்கின்றன. வாசகனுக்கு ரீடர்ஸ் ரைட் என்று பெயர், அதாவது வாசகர்களுடைய உரிமை என்று பெயர். இதை வந்து அந்த நூலாசிரியரே கூட தடுக்க முடியாது என்று சொல்கின்றன. வள்ளுவரை வந்து என்னடா இது இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன், நான் இப்படிலாம் எழுதலடா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வள்ளுவருக்கு கிடையாது. அந்த ஆத்தர் இஸ் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படைப்பு படைக்கப்பட்டவுடன் படைப்பாளி மறைந்து விடுகிறான், அதனுடைய பொருளை வாசகனை தீர்மானிக்கிறான். அப்படிங்கிற இதன்படி நாம் வந்து அதற்கு புது பொருள் கொண்டு வந்து நமக்கு வந்து காலத்துக்கேற்ப அதனுடைய எல்லை விரித்து கொண்டே செல்ல வேண்டும். அதற்கான விஷயம் அந்த குறளில் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அந்த குறளில் இருக்குது. தற்கொண்டான் பேணித்தி தகை சார்ந்த சொற்காத்து, நல்ல நல்ல பெரியவர்கள் சொன்ன பண்புகளை எல்லாம் காத்து. இதில் ஆட்டோமேட்டிக்காக கற்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இதில் வந்துவிடும். தகை சார்ந்த சொற்காத்து, பெண்கள் சொன்ன பண்பாடுகளை எல்லாம், பெரியவர்கள் சொன்ன பண்பாடுகளை எல்லாம் காத்து. விருந்தோம்பல், கற்பு, நீங்கள் என்னென்ன இலக்கணங்கள் எல்லாம் வகுக்கிறீர்களோ அதெல்லாம் அதில் வந்துவிடும். தகை சார்ந்த சொற்காத்து. சோர்விலால் பெண், சோர்வில்லாமல் உரைக்கக்கூடியவள். இங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று வருகிறது. பெண்கள் வந்து வேலைக்கும் செல்கிறார்கள், வீட்டு வேலையும் பார்க்கிறார்கள். இன்றைக்கு வேலைக்கு போகிற தன்மை பெண்களுக்கு வந்துவிட்டது என்பதாலே பெண்களுக்கு சுதந்திரம் வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. வீட்டு வேலைகளை ஆண்கள் என்றைக்கு பகிர்ந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் என்று இந்த அரங்கத்திலே பேசும்போது கூட நீதியரசர் அவங்க இல்லை இவங்க பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள், நீதியரசர் பிரபா ஸ்ரீதேவன் பொன்மாலை பொழுதில் பேசும்போது சொன்னார். அது மாதிரி இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு வரும்பொழுது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸில் பெண்கள் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக வரல, மேல் ஃபீமேல் ரெண்டுக்கும் சமமாக வரல. அப்படி வரும்பொழுது தான் அது சமமாகும். அப்படி வரும்பொழுது ரெண்டும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்று வருவதற்கு இன்னும் பல 200 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் சமையல் பண்ணணும் அப்படின்னு 2 பேர் ஒர்க் பண்ணுறதில்ல. சரி குக் பண்ணணும் அப்படின்னா ஜென்ஸுக்கு குக் பண்ண தெரியாது, சரி நீ குக் பண்ண வேண்டாம் நானும் குக் பண்ண வேண்டாம், 2 பேரும் புக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரைட்டா?
குக் பண்ணுறதுக்கு பதிலாக புக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற கலாச்சாரம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி காலத்துக்கு அதாவது சோர்வில்லால் பெண் அப்படிங்கிறத பெண் வந்து வீட்டையும் பார்த்துட்டு இன்னும் நிறைய பெண்கள் சமைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். சமைத்துக்குள்ள இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து வேலைக்கும் போகிறாங்க. ஆனால் சமைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நானே சொன்னால் கூட வெளில வாங்கிக்கலான்னா இல்லைன்னு சொல்லி அவங்க சமைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஈடுபாட்டோடு சமைப்பது அப்படிங்கிறது வேறு. ஸோ இது வந்து சோர்வில்லாமல் உழைப்பது என்பது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எப்படி அவர்கள் வேலைக்கும் போய்கொண்டு வீட்டு வேலைகளை இப்படி செய்கிறார்கள் என்பது. அதனால்தான் பெண் என்பவள் சிறந்தவள் என்று வள்ளுவர் சொல்கிறார். எனவே இந்த குறள் வந்து நீங்களாகவே அதை பிற்போக்கான குறள் என்று தயவு செய்து தள்ளாதீர்கள். அந்த குறளுக்கான நவீன இலக்கிய கோட்பாட்டின்படி அதற்கான பொருளை இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்கள். அதுதான் நாம் திருக்குறளுக்கு ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய பணி. திருக்குறளுக்கு தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் தொண்டு செய்து வருகின்றன. அப்படிப்பட்டவர்கள் திருக்குறளினுடைய புதிய அர்த்தத்தை நாம் சேர்க்கின்ற பொழுது இப்படி புதிய அர்த்தம் சொல்வதால் பழைய அர்த்தத்தை நாம் ஏற்க மறுக்கிறோம் என்பதல்ல. இது வந்து ஒரு கருத்து சுதந்திரம். திருக்குறளை உலக இலக்கியம் என்று கொண்டாடுகிறோம். அப்படி கொண்டாடுகின்ற போது உலக இலக்கிய கோட்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அளவுக்கு திருக்குறள் வலிமையான ஒரு இலக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த தலைமுறைக்கு சொல்கிறோம். அப்படி சொல்கின்ற பொழுது கியாபி விஸ்வநாதம் சொன்ன மாதிரி திருக்குறள் உப்பை போல எளிமையானதாகவும் இருக்கிறது, வைரத்தை போல கடினமாகவும் இருக்கிறது. அதனால்தான் அது வைரம் போல இன்னும் 2000 ஆண்டுகளாக ஜொலித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் அது ஜொலித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.